ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அமாவாசைங்கிறதுனால சாமிக்காக சுண்டல் வச்சேன். சாமிக்கு வந்து தாளித்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் அப்படியே ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு மீதி சுண்டலை வந்து இந்த மாதிரி தாளிச்சிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்புலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம், கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்குறது கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க. ஏன்னா சுண்டல் வேக வைக்கும் போதே கொஞ்சம் சால்ட் போட்டிருப்போம். வதங்கினதுக்கப்புறம் 2 சின்ன துண்டு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா உரலில் இடித்து சேர்த்திக்கோங்க. மிக்சியில் போட்டு அரைக்க வேணாம், நல்லா இடித்து சேர்த்திக்கோங்க. நல்லா மணமாகவும் இருக்கும், சாப்பிடும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக சிக்கன் மசாலா ஒரு மட்டன் மசாலா ஏதோ ஒன்று ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பாருங்கள், சுண்டல் இந்த பதத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். சுண்டலே உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்தி இறக்கிடுங்க. சுவையான சுண்டல் ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக மல்லி இலை தூவி சர்வ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.